தொட்டுக்காக்கு உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை. அதை வந்து செய்யறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு தோல் சீவாமல் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணேன். கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா தண்ணியில் கழுவிடணும். கழுவி எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோ போடணும்? 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் பிளாக் பெப்பரா பவுட்ரு? ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு. 1 ஸ்பூனு. என்னது இது, மல்லித்தூளா? 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும், அதாவது கொரியாண்டர் பவுடர். இது இருக்கா தெரியல. 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கருவேப்பிலை 1 கொத்து எடுத்து அதில் போட்டு அது பொரிய விடணும். கருவேப்பிலை பொரிஞ்சு முடித்தோன்னே இந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிடணும். இந்த உருளைக்கிழங்குல ஏற்கனவே மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால அதை வந்து ஆக்சுவலி நம்ம கையிலே பிசைஞ்சு வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கடாயில் போட்டு கிண்டிடலாம். ஆனால் எனக்கு என்ன பெட்டராக தோணுதுன்னா வந்து அந்த ஒரு கடாயில் போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து பிசைஞ்சு வச்சுட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். அப்பப்போ மூடி போட்டு இப்படி மூடி வச்சு கிளறி விட்டுட்டு அப்பப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அது வந்து உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது ஒன்றும் ப்ராசஸ் பெருசு கிடையாது. அந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் அதை வந்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.